ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. அந்த வகையில் தொழில் தொடங்க விரும்புவோருக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். இந்த திட்டத்தை மோடி அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கி வைத்தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பல நன்மைகளும் இருக்கு. என்னென்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரை நீங்க கடனும் பெறலாம். சாமானிய மக்களையும் தொழில் முனைவராக மாற்றும் வகையிலும் சிறு வணிகங்களுக்கு உதவக்கூடிய நோக்கத்துடனும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 3 வகைகளில் கடன்களும் வழங்கப்படுது. அதன்படி தான் சிஷி என்ற வகையில் ரூபாய் 50,000 வரையிலும், கிஷோரி என்ற வகையின் கீழ் ரூபாய் 50,000 முதல் 5 லட்சம் வரையிலும், தருண் என்ற வகையின் கீழ் ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 10 லட்சம் வரையிலும் கடன்களும் வழங்கப்பட்டு வருது. இந்த கடன்களை பெற்ற பிறகு நீங்க 3 அல்லது 5 ஆண்டுகளுக்குள் திரும்பியும் செலுத்த வேண்டும். பொதுவாக எந்த உத்தரவாதமும் இல்லாம கடன்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த திட்டத்துல எந்த உத்தரவாதமும் தேவையும் இல்லை. பொதுவான தகவல்களை ஆவணங்களுடன் இணைத்து கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. உங்க தொழில் தொடர்பான திட்ட அறிக்கை மற்றும் எதிர்கால வருமான கணிப்புகள் ஆகிய விவரங்களை வங்கியில நீங்க கேட்கலாம். அதாவது இந்த ஒரு திட்டத்திற்கு நான் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய வணிக வங்கிகள், கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் முத்ரா கடன்களை கொடுக்குறாங்க. இந்த வங்கிகளில் நீங்க கேட்டாலே இது குறித்து பல டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லுவாங்க. இந்த வங்கிகளில் முத்ரா கடனுக்கான விண்ணப்பங்கள் கிடைக்கும். இந்த விண்ணப்பங்களை வாங்கி நீங்க பூர்த்தி செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு தேவையான உபகரணங்களை அவங்க கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த லோனை ப்ராசஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. இதற்கு சில ஆவணங்களும் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமீபத்திய பாஸ்போர்ட் போட்டோ கேட்பாங்க. அதற்கு பிறகு நீங்க நிரப்பப்பட்ட படிவத்தையும் அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஆதார் அட்டை, பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பிறப்பு சான்றிதழ், பயன்பாட்டு பில்கள், இந்த மாதிரி பல விஷயங்களையும் உங்களுடைய கேஒய்சி ஆவணங்களையும் அவங்க கேட்பாங்க. அப்படி ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த விஷயங்களை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் அவங்க கேட்பாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வணிக முகவரி ஆதாரமும் நீங்க கொடுக்கணும். எங்க நீங்க தொழில் தொடங்க போறீங்களோ அதனுடைய முகவரியும் கொடுக்கணும். கடந்த 6 மாத உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபட்சமா பாத்தீங்கன்னா வங்கி என்பிஎஃப்சிக்கு தேவைப்படக்கூடிய வேறு எந்த ஆவணம் தேவைப்பட்டாலும் நீங்க அந்த ஆவணங்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கிற மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே நீங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய முத்ரா லோன், அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்லிட்டு பிறகு இந்த லோனையுமே முழுக்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க, ஆனா உங்ககிட்ட பண உதவி எந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.